வணக்கத்துடன் பேப்பரின் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் தமிழ் சார்ந்த, தமிழக அரசியல் களம் சார்ந்த, தமிழர் தாயகம் சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை உங்கள் முன்னால் எடுத்து வைப்பதில் நான் உண்மையிலே பெருமை கொள்கின்றேன். இன்றைய சூழலில் நவம்பர் 27 மையப்படுத்தி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை மண்ணிலும் இதை குறித்த செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தங்களுடைய மண்ணிற்காக தியாகம் செய்த அந்த தியாகங்களை நினைவு கூறுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு தமிழர்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அது சார்ந்த பதிவுகள் ஒரு உயர்வான களத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் பல விடயங்களுக்கு பதில் சொல்வதாகவே அமையத் தொடங்கி இருக்கின்றன. இலங்கை நாடாளுமன்றத்தில் அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு சில விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. நாம் இன்னென்ன தேதியில் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து கொண்டு செல்லலாம் என்று குறிக்கப்படுகிறது. அப்படி குறிக்கப்படுகின்ற பொழுது 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் இன்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிட்ட அந்த வேளையிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் எழுந்திருக்கின்றார். எழுந்திருத்து அவர் குறிப்பிடுகின்றார், எங்களுடைய மண்ணிற்காக போராடியவர்களை நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாள் அது. அதுபோல எங்களுடைய தேசிய தலைவருடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாள் அது. எனவே நாங்கள் அன்று இங்கு வந்து நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டில் இருக்கிறோம். எனவே நாடாளுமன்றத்தில் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை வேறொரு நாளுக்கு நீங்கள் மாற்றினீர்கள் என்றால் நாங்கள் வந்து கலந்து கொள்வதற்கு சிறப்பாக இருக்கும் என்று அறிவிக்கிறார்கள். அதை சொன்னவுடன் உடனடியாக அந்த அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. உடனடியாக 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் நடைபெறுவதாக இருந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாக 25ஆம் தேதிக்கு மாற்றி வைக்கப்படுகிறது. இதுவரை இலங்கை நாடாளுமன்றத்தில் தியாகங்களை குறித்த வார்த்தைகளை பேசினாலோ, தேசிய தலைவரை மையப்படுத்திய வார்த்தைகளை பேசினாலோ உடனடியாக கொதித்து எழுந்து விடுவார்கள். அதாவது இலங்கையே அழிந்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் கொந்தளித்து விடுவார்கள். ஆனால் இம்முறை அந்த தியாகங்களை நினைவு கூறுவதற்கான களத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அனுமதியை இலங்கை நாடாளுமன்றம் வழங்கி இருப்பதாகத்தான் இப்பொழுது நம்மால் பார்க்க முடிகின்றது. இதைத்தான் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருக்கிறார். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன், இப்படி இந்த நாளில் இந்த செய்தி வேண்டாம் என்று குறிப்பிட்டேன். உடனடியாக அரசு அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த செய்தியை மாற்றிவிட்டார்கள் என்கின்ற கருத்தை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் தேசிய தலைவருடைய போராட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு களத்தை நோக்கி இந்த செயல்பாடுகள் முன்னேற தொடங்கி இருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துகின்றது. இன்று தமிழர் தாயகத்தில் மட்டும்தான் அந்த தியாகங்களை நினைவுகூரக்கூடிய ஒரு களம் எடுத்திருக்கிறது. ஆனால் அது இலங்கையின் ஒட்டுமொத்த களத்திற்கும் அது போகக்கூடிய ஒரு சூழல் அமைவதற்கான ஒரு களம் அமையுமா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது எழும்பத் தொடங்கி இருக்கின்றன. இவைகள்தான் இன்று இலங்கை அரசியல் களத்தில் மிக மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதே வேளையில் நாம் இன்னும் சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது அவைகள் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. தற்பொழுது ஒரு வலையொலியில் ஒரு பிரதானமான ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தன. அது என்ன செய்தி என்கின்ற பொழுது அந்த செய்தியை மையப்படுத்திய கருத்துகள் எனக்கு சரிவர கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் எனக்கு ஐயா கிருபாகரன், சமூக செயற்பாட்டாளர் கிருபாகரன் அவர்கள் ஒரு வலையொலியில் இருந்த ஒரு செய்தியை எனக்கு அனுப்புகிறார். அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது அந்த செய்தியிலே வந்த நிகழ்வு இதுதான். சீனாவின் தூதர் உயரதிகாரி இலங்கையில் அவர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். அந்த கருத்து என்னவென்றால், இலங்கையின் யாழ் மாவட்டத்தை சீனாவின் யுவான் மாவட்டத்தோடு இணைத்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிடுதலை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்.
இது ஒரு இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதற்கு சீனா எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்று நாம் வெளியே சென்று விட முடியாது. காரணம், அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இருந்த காலகட்டத்திலே இது போன்ற பேச்சுவார்த்தைகள் பரவலாகவே பேசப்பட்டது உண்டு. அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு குறிப்பிட்ட பகுதியை சீனாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியோடு இணைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டது உண்டு. அப்படி பேசப்பட்ட பொழுதெல்லாம் இந்தியாவின் நெருக்கடி காரணமாக அவைகள் தள்ளி போடப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் இப்பொழுது சீனாவின் உயர் அதிகாரி அழுத்தமாக பத்திரிகையாளர்களிடம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் அந்த செய்தியை சொல்கின்றார். இது குறிப்பிட்ட தமிழர் பகுதியை யுவான் மாவட்டத்தோடு இணைப்பதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் பொருளாதார ரீதியாக என்ற ஒரு கருத்தை வைக்கின்றார். அப்படி என்றால் பொருளாதார ரீதியாக செயல்பாடுகள் வலுவடையக்கூடிய சூழலில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விடயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமையும். அப்படி ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறுவதற்கான களம் அமைகின்ற பட்சத்தில் இராணுவம் சார்ந்த விடயங்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கான ஒரு களம் அமையும் என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. முன்பு கூட நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் மின்சார அந்த உற்பத்தி காற்றாலைகள் அமைப்பதற்கான இடங்களிலும் கடல் பண்ணை அமைத்திருக்கக்கூடிய இடங்களிலும் சீனாவை சார்ந்த இராணுவ வீரர்கள் பொதுமக்களை போல அங்கு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டது. அது புகைப்படங்களாகவும் வெளிவந்தன. சீனாவை சார்ந்தவர்கள் தமிழர் பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆய்வுகளை நடத்திவிட்டு தமிழர் பகுதியை தங்களோடு கையில் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து இந்தியாவிற்கு சிக்கல் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வுகளை கையில் எடுக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டில் எப்பொழுதுமே அது தமிழர்களை நம்புவது போல காட்டிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை தான் பல கட்டங்களில் எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் தமிழர் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய களங்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இப்பொழுது சீனா தமிழர் பகுதியை தன் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒரு ஏற்புடைய செய்தியா என்றால் அது ஒரு அதிர்ச்சியான செய்தி. அது ஒட்டுமொத்தமான இந்தியாவின் பாதுகாப்பையும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒட்டுமொத்தமாக குலைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வருவதற்கான ஒரு களமாக இருக்கும் என்கின்ற பதட்டம் தான் பெரும்பாலானவர்களும் எடுத்து வைக்கப்படுகின்றது. இங்கு மக்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றிருக்கிறது என்பதை விட இந்தியா சிந்திக்க வேண்டியது 100 இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் அனுரா அவர்களுடைய ஆட்சி தமிழர்களுக்கு வெண்சாமரத்தை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஆப்பை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. நன்றியுடன் இன்பா.